இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறனாலையும் வசதியாக இருக்கிறனாலையும் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறனாலையும் ஏழ்மையில் இருக்கிற ஒருத்தனை, வறுமையில் இருக்கிற ஒருத்தனை, வியாதிப்பட்டு இருக்கிற ஒருத்தனை நியாயத்திருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, உன்னோட பாவத்தினால தான், உன்னோட உழைப்பு இல்லாதனால தான், உன்னோட சோம்பேறித்தனால தான் நீ இப்படி இருக்க, நீ பண்ண பாவத்தினால தான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டு நிறைய சபைகள் போதனைகளே இப்படி மாறிட்டு இருக்கு. அதுக்கு பின்னணி எல்லாம் நிறைய காரணம் இருக்கு. அதெல்லாம் நான் பத்தி பேச விரும்பல. ஏன்னா யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா கிறிஸ்துவை மட்டும் பார்க்கும்போது மனிதர்களை நம்ம பார்க்க மாட்டோம். அதனால மனிதர்கள் செய்யற குறைகளும் எனக்கு பெருசா பிரச்சனையா தெரியாது. ஆனா அந்த பாதிக்கப்படுற மக்கள் எனக்கு தெரியும். அவங்களுக்காக பேசணுங்கிறது என்னோட கடமை. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க இப்படி மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒருத்தன் ஏழ்மையில இருக்கிறனாலையும் ஒருத்தன் வியாதியில இருக்கிறனாலையும் அவன் ஏதோ பண்ணியிருப்பான், தப்பு பண்ணியிருப்பான், அவன் ஏதோ கெட்டதை செஞ்சிருப்பான், அதனாலதான் அவனுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, நீங்க சுகத்தோட பலத்தோட இருக்கிறீங்கல்ல, அதுக்கு காரணம் நீங்க தானா? உங்க நல்ல கிரியைகள்னால தானா? உங்க நல்ல கிரியைகள்னால தான் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு பதில் வராது. ஏன்னா எல்லாத்த பத்தியும் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, இயேசுநாதரை பாருங்க. இயேசுநாதர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படி சொல்றாரு. அவர் வருத்தப்படுறவங்க இருக்காங்க இந்த உலகத்துல, நான் அவருக்கு தெரிஞ்சனாலதான் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை தரித்திருக்கிற நாம் இளைப்பாறுதல் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு எக்ஸ்ட்ரா கஷ்டத்தை உங்க வார்த்தைகள் மூலமா நீங்க கொடுக்க கூடாது. நான் ஒரு 12th படிச்ச ப்ளூ காலர், நான் இது பண்றது ஈஸி, நான் மற்றவங்க மேல அன்பா இருக்கிறது ஈஸி, நான் எல்லாத்தையும் சமமா பார்க்கறது ஈஸி. ஆனா நல்லா படிச்ச நல்ல பதவியில் இருக்கிற நீங்க இது செய்யும் போது உலகமே மாறுறதுக்காக வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுநாதர் எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கு, இது கிரியினால் இல்ல, இது அவரோட கிருபையினால் அவர் கொடுத்த கிஃப்ட், இது ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்ட்டு. அந்த ஃப்ரீ கிஃப்ட் தான் எல்லாத்துக்கும். அவன் நீ கஷ்டப்படுறான், வருத்தத்துல இருக்கான், வியாதியில இருக்கானா, நீங்க மூஞ்சியை திருப்பிட்டு போக கூடாது. ஒரு நிமிஷம் அவனுக்காக ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா உங்க முடிஞ்ச உதவி அவனுக்கு செய்யணும். செய்ய முடியலையா அமைதியா போகணும். அட்வைஸ் எல்லாம் யாருக்கும் இங்க தேவையில்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு அட்வைஸ் தேவையில்லை, உதவி தான் தேவை. உதவி செய்ய முடியலன்னா போயிடணும். ஓகே, பாய்.